நல்ல சமாரியன் சபை யங் கப்பிள் ஃபெலோஷிப் பெருமையுடன் வழங்கும் ஜாய் உங்கள் சாய்ஸ். பொறுப்பு துறப்பு. இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, உண்மை சம்பவம் அல்ல. இக்கதையை நாங்கள் எங்கிருந்தும் காப்பியடிக்கவில்லை மற்றும் எந்த விலங்குகளும் துன்புறுத்தப்படவில்லை. குறிப்பாக இது யாரை பற்றியதும் அல்ல, யார் மனதை புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தால் அதற்கு கம்பெனி பொறுப்பல்ல. இந்த கதை சிந்திக்கவும் சிரிக்கவும் மட்டுமே. டே ஜார்ஜ், இன்னைக்காவது கரெக்ட் டயத்துக்கு சர்ச்சுக்கு போங்கடா. வாவ் ரூபி, நீ சும்மா சொல்லக்கூடாதுடி. ரொம்ப அழகா இருக்குடி இன்னைக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சாரியை எங்க எடுத்தன்னு கேட்க போறாங்களோ. நினைச்சாலே செம்மையா இருக்கு. ஏம்மா, உலகழகியே நீதாம்மா. காலங்காத்தால கண்ணாடி முன்னாடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. டக்குன்னு கிளம்புமா. என்ன பார்த்தாலும் இருக்கிறது தானே இருக்க போகுது. ஹே, எல்லாரும் வாங்கப்பா, ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ளீஸ். டே, எல்லாரும் கிளம்புங்கடா. செய்வார் உன் ஆத்துமாவை விருத்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் சட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. உன் சட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்பித்திருக்கிற ஆவியின் கனியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல் 3 கனியை குறித்து பார்க்கலாம். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5:22-23. எடுத்தவர்கள் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. முதல் கனியாகிய அன்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு மார்க் 12:31 சொல்லப்பட்டபடி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுங்கள் என்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் உங்களை நேசிக்கிறீர்களா? இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக நம்மால் பிறரையும் நம்மை போல நேசிக்க முடியும். 2ஆம் கனியாகிய சந்தோஷம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் சந்தோஷமாய் வாழ்ந்து நிறைவான ஊழியம் செய்தார். யோவான் 16:22 படி, இயேசு நம்மை மறுபடியும் கண்டிருக்கிறாரே, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நம்மை நிரப்புகிறாரே, அப்போது வரும் சந்தோஷத்தை யாரும் நம்மில் இருந்து எடுத்து போட முடியாது என்று உறுதியாய் சொல்லுகிறார். இருக்கீங்களா? தூங்குறவங்களோ அல்லையா சொல்லுங்க. 3ஆம் கனியாகிய சமாதானம். இயேசு தன் சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார்.
யோவான் 14:27 படி சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கும் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையானது அல்ல. பிரியமானவர்களே, சூழ்நிலைகளும் மனிதர்களும் உங்கள் சமாதானத்தை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் சமாதானம் எல்லாவற்றிற்கும் மேலானது, அதுவே நிரந்தரமானது. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த கனியை எல்லாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதே இன்றைய நற்செய்தி. இவைகளை பெற்றுக்கொண்ட நாம் அப்படியே மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவோமாக. தேவ சித்தம் பூமியில் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவை எப்பொழுதும் பிரதிபலிக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டேய் லூசாடா நீ சாகறக்கு ஏன் வண்டிதான் கிடைச்சா? போய் வேற கிட்டா போய் விழுடா. ஏன்டா ஜார்ஜ், இப்போதான்டா லைஃபை கேட்டுட்டு வந்த, அதுக்குள்ளே டெத்தை பற்றி பேசுகிற? கொஞ்சம் நிதானமாக பேசு. ரூபி, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ் ரூபி. பாத்தீங்களா எதுக்கு இவ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றான்னு தெரியுதா? அவ தீபாவளிக்கு பலகாரம் கொடுத்தாலாமா. எப்படி கேட்க தரப்போறேன்னு சிம்பாலிக்கா கேட்குறா. அவ கொடுத்த பலகாரத்தை சாப்பிட்டு வயிறே சரியில்லாம போச்சு. என்னத்தை போட்டு பண்ணாலோ தெரியல. இவ ஒருத்தி. ஏமா ரூபி, ஷேரிங் இஸ் கேரிங்கில் ரூபி. கொஞ்சம் சந்தோஷமாக தான் கொடுத்து பாரேன். ஹாப்பி கிறிஸ்மஸுங்க. அப்பா அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது சாப்பிட கொடுங்கப்பா. ஏமா ரூபி, இன்னைக்கு என்ன மதிய ஸ்பெஷலு? கேளு கேளு, நல்லா கேளு. எப்பாப்பா செம்ம டயர்டாக இருக்குப்பா. இன்னைக்கு ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்களேன். ஆன்லைன்லையா? சரி போடுறேன். ஸ்விக்கி சொமாட்டோவில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். எதில் ஆஃபர் போட்டிருக்கான்னு தெரியல. ஜொமாட்டோவில் நல்ல ஆஃபர் இருக்குது. பக்கெட் பிரியாணி அது போட்டுறவா? எல்லாத்துக்கும் சாப்பிட சரியாக வரும். அப்பா பீஸா ஆர்டர் பண்ணுங்கப்பா. அட போங்கடா, நல்ல நாள் அதுமா பீஸா கோசான்னு. பிரியாணி தான். எவன்டா அவன்? ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? உன்னமா கொண்டு வர்றேன். பசி வேற உயிரை போகுது. எல்லாம் ஒன்றால தாண்டி. நல்ல நாள் அதுமா வீட்டில் சமைச்சிருந்தா அந்த பிரச்சனை இருக்குமா? காசையும் கொடுத்து போட்டு சோத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெய்லி நான் தானே சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா என்ன எனக்கு? இரு, அவனுக்கு ஃபோனை போடுறேன். எங்கேயா இருக்க? ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னமா வர்ற? சார், இந்த பக்கத்தில் கார்த்திக் தேட்டர்கிட்ட சார் நிற்கிறேன் நான். கொஞ்சம் கூகுள் மேப்பில் அட்ரஸ் தப்பாக காமிக்கிது சார். கொஞ்சம் கரெக்டாக தான் லொக்கேஷன் சொல்கிறீங்களா சார்? ஆமாம் சார், மெயின் ரோட்டில் நிற்கிறேன் சார் நான். எங்கேயா இருக்க? மேப்பில் எப்பயும் தப்பாதாயா காட்டும். நீ எங்கே இருக்கப்ப? கரெக்டாக 7th ஸ்ட்ரீட்டில் 4th கிராஸ் இருக்கு பாரு. அங்கே ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை இருக்கா? அந்த கடைக்கு எய்த்த மாதிரி அந்த பிங்க் கலர் பில்டிங், அந்த மாடியில் நிற்கிற பாரு, கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு. அங்கே வா. ஏப்பா, ஆர்டர் போட்டு இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது? உங்களுக்கெல்லாம் பேடாக ரிவ்யூ போட்டால் தான் நீங்களாம் சரியாக வருவீங்க. சார் 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 ப்ளீஸ் சார், ரிவ்யூ எதுவும் தப்பாக போட்டுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு டைம் சார். நெக்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். சாரி சார், சாரி சார். ஜார்ஜ், நீ கூட கஷ்டப்பட்டு தான் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். பாவம்ல அந்த தம்பி. விடு விடு, அதான் வந்துட்டான்ல. ஜார்ஜ், ஹாப்பி கிறிஸ்மஸ். வந்துட்டாங்கப்பா. எப்படி தான் மோப்பம் பிடிச்சி கரெக்டாக வர்றாங்களோ. ஹாப்பி கிறிஸ்மஸுங்க.
அட பாவிகளா, ஹாப்பி கிறிஸ்மஸா. பார்த்தீங்களா மக்களே, இவ்வளோ நேரம் இவங்க பண்ண கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. சர்ச்சில் பாஸ்டர் சொன்ன மெசேஜ் நீங்களும் கேட்டிருப்பீங்க. 3 விஷயம் பற்றி நல்லா சொன்னார். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இவங்களுக்குள்ள அன்பே இல்லை, அப்புறம் எப்படி சந்தோஷம் சமாதானம் வரும்? எப்படி ஷேர் பண்ண தோணும்? இந்த பூமியில் நமக்காகவே பிறந்து நமக்காகவே வாழ்ந்த ஏசப்பாவோட அன்பில் நாம் முதல்ல நிரம்பணும். அப்பதான் நமக்குள்ளே இருக்கிற காயம், வெறுப்பு, கோபம் எல்லாம் மாறும். ஒரே ஒரு தடவை அதை முழுசாக நம்ம அனுபவிச்சிட்டோன்னு வைங்களேன், அதை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது. மற்றவங்க மேலே அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. என்ன, நான் சொல்கிறது சரிதானே? இங்கே நாம் நிறைய பேரை பார்த்தோம். இதில் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? இந்த சமுதாயத்தில் ஏசப்பாவோட அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்களா, இல்லை அன்பு இல்லாத வெறுமையான வாழ்வை வாழ போகிறீங்களா? ஸோ ஜாய் உங்கள் சாய்ஸ்.